மார்க்கெட்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்ட்ஸ். கூகுள் சர்ச்ல போய் கூகுள் ட்ரெண்ட்ஸ் அடிங்க, trends.google.comனு வரும். ஸோ இப்போ இந்த யூஆர்ல நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸோட லேண்டிங் பேஜ் வரும். ஸோ கூகுள் ட்ரெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம எழுத போற டாபிக் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கா, இல்லை அதோட பாப்புலாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இப்போ போய் SEO அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ இதில் வந்து சர்ச் டேர்ம் காமிக்குது பார்த்தீங்களா. சர்ச் டேர்ம் தான் எனக்கு தேவை, பிகாஸ் எத்தனை பேர் தேடுறாங்கன்றது தான் எனக்கு முக்கியம். ஸோ நான் இப்போ வந்து சர்ச் டேர்ம் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதோட பாப்புலாரிட்டி வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த கிராஃபில் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் சர்ச் டேர்மோட பாப்புலாரிட்டி. நவம்பர் 3லேருந்து 9 வரைக்கும் கிட்டத்தட்ட 44 பேர் தேடியிருக்காங்க. 10லேருந்து 14 வரைக்கும் 41 பேர் தேடியிருக்காங்க. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட கிராஃப் கடந்த 12 மாதத்துக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தமிழ்நாடுன்னு அடிக்கிறேன். ஸோ தமிழ்நாடுன்னு அடித்தேன் அப்படின்னா எனக்கு SEOட பாப்புலாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ February 16 to 22 வரைக்கும் 96 சர்ச் டேர்ம்ஸ் இருக்குது. 23 to 29 73 பேர் தெரியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்ற பிளாட்ஃபார்ம். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் SEO பற்றி எழுதலாமா இல்லை கண்டென்ட் மார்க்கெட்டிங் பற்றி எழுதலாமா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் கம்பேர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ இதுலையுமே நான் சர்ச் டேர்ம் தான் சூஸ் பண்ணுறேன், பிகாஸ் எத்தனை பேர் தேடி இருக்காங்கன்றத நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நான் சர்ச் டேர்ம்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிடும். ஸோ ஈஸியாக அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது கண்டென்ட் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் தேடுறாங்க, வேற SEO வந்து நிறைய பேர் தேடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, SEOன்ற டாப்பிக்கே சூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கோ இல்லை யூடியூப்ல வீடியோ போடுறனாலும் அதுக்கோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் இந்த டூலோட யூஸ். கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல அடுத்து நம்ம பார்க்க போகிற டூல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Buzzsumo. URL வந்து buzzsumo.com. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டென்ட் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து தெரியும் நம்ம ஆல்ரெடி நிறைய பிளாக்ஸ் இருக்குது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பற்றி. moz.com இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து moz.com கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அதிகமான பெர்ஃபார்ம் ஆயிருக்க ஆர்டிக்கல் அந்த லிஸ்ட் வந்து நம்மளுக்கு காமிக்கும். அதிகமான என்கேஜ்மெண்ட் ஆயிருக்க ஆர்டிக்கல், அதிகமான ஃபேஸ்புக் ஷேர்ஸ் கிடைச்சிருக்க ஆர்டிக்கல், லைக்ஸ் கிடைச்சிருக்க ஆர்டிக்கல், இதெல்லாம் நம்மளுக்கு ஓவர்வியூவாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா moz.com அடிச்சு சர்ச் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன வருது பார்த்தீங்களா, டோட்டல் என்கேஜ்மெண்ட் 2.6K. ஸோ அதனால தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. பே அட்டென்ஷன் டு திஸ் SEO ட்ரெண்ட்ஸ் இன் 2020 அண்ட் பியாண்ட். ஸோ இதான் வந்து அவங்களுக்கு அதிகமான என்கேஜ்மெண்ட் ஆயிருக்க ஆர்டிக்கல். ஸோ நான் இந்த ஆர்டிக்கலை படித்து கண்டிப்பாக இதுக்கு சம்மந்தமாக இருக்க ஒரு ஆர்டிக்கலை நான் எழுதலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எலமெண்டால் இன் தமிழ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோம்னா இந்த கீவேர்டுக்கு பாப்புலராக இருக்க வீடியோஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இப்போ நான் வந்து ஒரு எலமெண்டால்ன்ற கீவேர்டை வச்சு நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அதில் அவங்க எப்படிலாம் பேசியிருக்காங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் என்னோட வீடியோவில் பேசுவேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என் வீடியோ கூட இந்த எத்தனை இடத்துல டிஸ்பிளே ஆகுது, 1 2 3 4 4th இடத்துல டிஸ்பிளே ஆகுது. பிகாஸ் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27 வியூஸ் இருக்கு. எனக்கு மேலே இருக்கு 46 இருக்கனால அவருக்கு வந்து தேர்டா டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு மேலே 54, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 539. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எது பாப்புலர் கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஐடியாஸை நீங்கள் எழுதலாம், இல்லை வீடியோவை மேக் பண்ணலாம். கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டூல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா advancedmarketinginstitute.com அப்படின்னு ஒரு .com வெப்சைட்டு. ஸோ இது வந்து நம்மளுடைய ஹெட்லைன்ஸை, நம்ம கண்டென்ட்டோட ஹெட்லைன்ஸை அனலைஸ் பண்ணி அதோட ஸ்கோரை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெட்லைனை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதலாம். அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட்னு கூகுளில் அடிங்க. அடிச்சுட்டு இந்த ஹெட்லைன் அனலைசர் அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இப்படி நம்மளுக்கு ஒரு பேஜ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்லைன் வரைக்கும் மேக்ஸிமம் 20 வார்த்தை இருக்கலாம். அதே மாதிரி மினிமம் வந்து 4 வார்த்தை இருக்கணும். இப்போ நான் ஒரு ஹெட்டிங் அடிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 tools for content marketing analysis you should use அப்படின்னு அடிக்கிறேன். அடிச்சுட்டு submit for analysis கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னே submit for analysis நான் கிளிக் பண்ணி முடிச்சோடனே எனக்கு வந்து என்னோட ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. என்னோட எமோஷனல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். எமோஷனல் வேல்யூ அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம கஸ்டமரோட கனெக்ட் ஆகுறோம் அந்த சென்டென்ஸ் மூலமா அப்படின்றதான் வந்து எமோஷனல் வேல்யூ. அதான் வந்து EMV ஹெட்லைன் அனலைசர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 55.56. ஸோ ஒரு 60 கிட்ட நம்ம 50க்கு மேலே 60க்கு மேலே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு குட் ஹெட்லைன் தான். அதே மாதிரி அந்த ஹெட்லைன் பற்றி இங்கே வந்து கொடுப்பாங்க, ஸ்பிரிச்சுவலாக இருக்கா. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இந்த செக்ஷனில் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெட்லைன் அனலைசர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் எழுதலாம். Ubersuggest SEOக்கும் சரி, கண்டென்ட் மார்க்கெட்டிங் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் வந்து Ubersuggest. ஸோ URL வந்து பார்த்தீங்கன்னா neilpatel.com/Ubersuggest. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கண்டென்ட் மார்க்கெட்டிங் பற்றி எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டென்ட் மார்க்கெட்டிங் கொடுத்துட்டு இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணுறேன், சர்ச் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ரிசல்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். கண்டென்ட் ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கீவேர்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் வால்யூம் வந்து ஹையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இந்த வெப்சைட்டில் ரேங்க் பண்ணுறதுக்கு SEO டிஃபிகல்ட்டி வந்து ஈஸியாக தான் இருக்குது. 25 தான் இருக்குது. ஸோ இப்போ 100 இருந்துச்சு, 100க்கு ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 100க்கு இப்போ 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கீவேர்டை நம்ம ரேங்க் பண்ணுறது வந்து கஷ்டம். வரது 25 தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸி. பெய்டு டிஃபிகல்ட்டியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் காஸ்ட் பர் கிளிக் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வால்யூம் ட்ரெண்ட்ஸு மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 985 மொபைல் சர்ச்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி 11,115 டெஸ்க்டாப் சர்ச்சஸ் நடந்திருக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங் பற்றி. ஸோ அதே மாதிரி SEO பெய்ட் நோ கிளிக்ஸ் ரிசல்ட்ஸ் காமிப்பாங்க. இப்போ இந்த ஏஜ் பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக 35 to 44 அதிகமாக தேடி இருக்காங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் பற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 34 ஏஜ் கேட்டகரி பீப்புள் வந்து தேடி இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கீவேர்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா SEO டிஃபிகல்ட்டி கம்மியாக தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 100க்கு ரேட் பண்ணுவாங்க. ஸோ anything less than 50 is easy, anything less than 30 is should be quite easy. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியூ ஆல் கீவேர்ட் ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமான கீவேர்ட் ஐடியாஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது கண்டென்ட் மார்க்கெட்டிங்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டென்ட்டில். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ஐடியாஸ் நம்மளுக்கு நிறையா இருக்குது. இப்போ இந்த பிளாக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், எப்படிலாம் கண்டென்ட் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய டைட்டில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ எல்லா டைட்டில்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸோ நம்மளும் நம்ம பிளாகில் நம்ம எழுத போகிற போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கண்டென்ட் மார்க்கெட்டிங் பேஜ் டைட்டில் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக நம்ம கண்டென்ட் மார்க்கெட்டிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் எதை பற்றி எழுதலாம் அப்படின்னு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 29 எசென்ஷியல் கண்டென்ட் மெட்ரிக்ஸ் எழுதியிருக்காரு. கண்டென்ட் மார்க்கெட்டிங்கை பற்றி என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. வேற இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் அ கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக், பின்இன்ட்ரெஸ்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி கண்டென்ட் டைட்டிலுக்கு நீங்கள் இந்த டைட்டில்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் neilpatel.com வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் மார்க்கெட்டிங்க்கு அடுத்து தேவையான ஒரு டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமர்லி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளாகில் வந்து கண்டென்ட் எழுதும் போதும் சரி, இல்லை அடுத்தவங்களுக்கு ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ணும் போதும் சரி, நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விடுவோம், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் விடுவோம், எங்கே கமா போடணும்னு தெரியாது,
எந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கே நிறையா தெரிஞ்சிருக்கும். இஸ் இருக்க இடத்துல வாஸ் யூஸ் பண்ணுவோம், வாஸ் இருக்க இடத்துல இஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கிராமர்லி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிராமர்லி வந்து ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ அதோட க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா chrome.google.comக்குள்ள கிராமர்லி ஃபார் க்ரோம்னு இருக்கும். ஸோ நான் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா க்ரோம் வெப் ஸ்டோர் போயிடுவீங்க. க்ரோம் வெப் ஸ்டோரில் கிராமர்லியோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதுனால எனக்கு ரிமூவ் ஃப்ரம்னு கேட்குது. உங்களுக்கு இன்ஸ்டால் ஃப்ரம் க்ரோம்னு கேட்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தப்பாக ஸ்பெல்லிங் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் கரெக்ட் மேலே ஹோவர் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டோட ஸ்பெல்லிங் $R வருது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கும் வாசுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வேணும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். அதே மாதிரி கரெக்டுக்கு ஹோவர் பண்ணுறேன், கரெக்ட்னு அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா மாறிடுச்சு. ரிபலுக்கு ஐ வாஸ் ரிபலிங். ஸோ அது கரெக்டான ஸ்பெல்லிங்கை கொடுக்கும், அதால் முடிஞ்ச அளவு. ஸோ அதே மாதிரி நம்மளும் அதை ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிறணும். சில சமயம் நம்ம நேம் அடித்தோம்னா அது தப்புன்னு காட்டும். பட் அதை நம்ம வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் டு டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த கேபிட்டலைசேஷன் நீங்கள் கேட்குது. பிகாஸ் நான் இங்கே ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுனால செந்தில்ன்ற நேம் நான் டிக்ஷனரிக்கு ஆட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட நேமில் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். ஸோ அதுதான் எனக்கு இங்கே வந்து காட்டுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிளாகுக்கு கிராமர்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவர்நோட். எவர்நோட் வந்து நம்ம சின்ன சின்ன நோட்ஸ்லாம் எடுக்கிறோம். நம்ம பிளாகுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் எழுதிட்டு இருக்கும் போது சில சமயம் மறந்துடுவோம். ஸோ அதுக்காண்டி தான் வந்து எவர்நோட் யூஸ் ஆகும். நம்ம அந்த சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் இதில் ரிமைண்டர் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பிளாக் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எவர்நோட்டில் பார்த்து செக் பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டோமா இல்லையா அப்படின்னு. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எவர்நோட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு எம்டி பேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூ நோட்னு கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து யூடியூப்பில் என்னோட வீடியோவை பற்றி எழுத போகிறேன் அப்படின்னா யூடியூப் அப்படின்னு இருக்கும். யூடியூப்னு அடிக்கிறேன். அடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக இதில் எழுத போகிறேன். திஸ் வீடியோ இஸ் அபவுட் கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு வந்து கூகுள் க்ரோம் வந்து ரெஸ்பாண்ட் ஆகாமல் போகும். சில சமயம் யூடியூப் வந்து ரெஸ்பாண்ட் ஆகாது, சர்வர் டவுன் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் அந்த வீடியோ பற்றி கிட்டத்தட்ட ஒரு 500 words to 600 words எழுதியிருப்பேன். எழுதின மொத்தமும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால அதுக்காண்டி தான் இந்த மொத்தம் எப்பயுமே நான் இதில் எழுதி வச்சுட்டு இதை தூக்கி போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். நான் எல்லாமே என்னோட யூடியூப் வீடியோஸில் ஆன் பேஜ் பற்றி சரி, ஆஃப் பேஜ் பற்றி எந்த வீடியோ போட்டிருந்தாலும் அதோடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனை நான் இங்கே தான் எழுதியிருந்திருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட டூலோட லிங்க்ஸு இதெல்லாம் நான் இங்கே வச்சிட்டேன் அப்படின்னா டக்குன்னு ஒரு தடவை செலக்ட் பண்ணிவிட்டு போய் பேஸ்ட் பண்ணிடுவேன். இதுவே நான் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் நான் டூல்ஸ் லிங்க் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ லிங்க்குள்ளே போய் அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுனா ஜஸ்ட் ஒரு கிளிக் லாகின், அதுக்கப்புறம் நான் எடுத்துருவேன். அதே மாதிரி பாருங்கள், எல்லா டூல்ஸ் லிங்க்கும் இதில் இருக்கும், எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்கும். நான் இப்போ இந்த வீடியோ கீழே கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் அதர் வீடியோஸ் லிங்க்ஸ் தென் ப்ளீஸ் வாட்ச் இட் அப்படின்னு எழுதி இதை அப்படியே செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் யூடியூப்ல நான் பண்ணுறதுனால நான் யூடியூப்னு போட்டு இப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ பிளாகில் கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் சிங்க் பண்ணுறதுனாலும் சிங்க் பண்ணிக்கலாம். இந்த சிங்க் டு யுவர் ஃபோன் கம்ப்யூட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெப் ஆர்டிக்கல் சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு எவர்நோட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட கண்டென்ட்டை ஆர்கனைஸாக வச்சுக்கிறதுக்கு.